வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா காரசாரமான சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வறுவல் நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க இந்த சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இந்த சிக்கன் வறுவலுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா வதங்கி வரும்போது இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இந்த சிக்கன் வறுவலுக்கு கடுகு, சோம்பு எதுவும் போட்டு தாளிக்க தேவையில்லைங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. சுத்தமான மரச்சிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கனால தாங்க இந்த அளவுக்கு நுர வருது. வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 12 வரமிளகா எடுத்துக்கலாங்க. விதையை நீக்கி சேர்த்திக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வரமிளகா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேங்க, சேர்த்திக்கலாம். தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு 10லேருந்து 12 வரமிளகா எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூடுதலாக சேர்த்திக்கிங்க. சிக்கனை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெயோட நுரையெல்லாம் இப்போ அடங்கிருச்சு. நல்லா இந்தளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த சிக்கன் வறுவல் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து ஒவ்வொரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன்லாம் நல்லா இறங்கியிருக்குங்க. பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த சிக்கன் வறுவல் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க. சாப்பாடு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துண்டுகள் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள் சேர்த்தும் போது சிக்கன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனோட தேங்காய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேங்காயில் நல்லா மசாலா படுற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. சிக்கன் வேகணும் இல்லைங்களா, அதனால் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி சிக்கனில் கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. தண்ணி சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. ஓரளவுக்கு தண்ணியெலாம் சுண்டி சிக்கனை ஓரளவுக்கு வெந்திருக்குதுங்க. இன்னுமே நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது வரை வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா காரசாரமான சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வறுவல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.